வா வா. வாங்க. வர்றேங்க. சரி போங்க. என்ன வாங்கங்கிறீங்க போங்கங்கிறீங்க? முகத்தை பார்க்காம வாங்கன்னு சொன்னேன். பார்த்ததுக்கு அப்புறம் போங்கன்னு சொல்ல தோணுது. ஏய் வெத்தலைப்பட்டி பத்திரிக்கை பார்த்தல? ஆமா. அதுல மொய் எழுத கூடாதுன்னு போட்டிருக்கல, அப்புறம் எதுக்கு அண்டா? மொய் எழுத இருக்கா இல்லைங்க? சாப்பிட்டு வீட்டுக்கு போகும்போது இந்த பாத்திரத்தை கொஞ்சம் எடுத்துட்டு போறான்னு வந்தாங்க. இது கொஞ்சம் எடுக்கிற பாத்திரமா? வெளியே எடுத்து போய் வியாபாரம் பண்ண போறியா? கொண்டாங்க. போயா. ஏங்க இலை எதுக்கு போடுறாங்க? நான் எப்படி போறது? டேய் முத்துறது ஈசல் போற மாதிரி. டேய் என்னடா இது? பழனிக்கு பால் காவடியா? இல்லைங்க, இது பாயாசத்துக்கு குடம் சாம்பாருக்கு. சோறு துண்டுல கட்டிக்கிடுவாங்க. விட்டாரி வேட்டியில கூட கட்டிவிடா. முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, கொப்பனுக்கு அரோகரா, கோத்தானுக்கு அரோகரா, உங்க அக்காளுக்கு அரோகரா, உங்க மச்சானுக்கு அரோகரா, உங்க மாமனுக்கு அரோகரா, உங்க குடும்பத்துக்கு அரோகரா. மச்சான் வந்திருக்கிற கூட்டத்தை பார்த்தா வடிச்ச சோறு பத்தாது போல இருக்கு. எல்லாருக்கும் மொத்தமா கஞ்சியை காய்ச்சி ஊத்திட்டுமா? வேணாம், ஆத்தூர் கிச்சடி சம்பாவரி ஆக்கி அடிச்சிடுறேன். அப்படியே பந்தியில் நானும் உட்கார்ந்துக்கிட்டுமா? மச்சான் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க வர வரைக்கும் நான் காத்திருப்பேன். ஆனா என் வயிறு காத்திருக்காது பாருங்க. மச்சான் பஞ்சாயத்து முடி வரைக்கும் பச்சை தண்ணி கூட பல்லில் நீங்க ஊத்த மாட்டீங்க. ஆனா நான் மட்டும் ஒரு கிளாஸ் பால் பாயசம் சாப்பிட்டுமா? வேணாம், பல்லே விளக்கல. வாய் நாரட்டும். வண்டியில இருங்க. வண்டி நாரட்டும். இந்த காக்காக்கு சோறு வச்சு இருங்க, கூட்டிட்டே வந்துடுறேன். மாப்ள சரி, கொடுத்துட்டே வந்துடுறேன். கா 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 மியாவ் மியாவ் மியாவ், கா 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 மியாவ் மியாவ் மியாவ், கா 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 வா 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 அட வா வா வா. ஏய் வேடி வேடி புடி ஓட வேடி வேடி. ஓ ஓ ஓ. அண்ணே அண்ணே. என்னடா அண்ணே, நீ கேட்ட பச்சளையை பறிச்சுட்டு வந்தேன். அத பக்கத்துல வந்து சொல்றா. வந்துட்டேண்ணே. இன்னும் பக்கத்துல வாடா. வந்துட்டேண்ணே. கை கேட்ட தூரத்துக்கு வாடா. வந்துட்டேன். கிழக்கு பக்கமா திரும்பி நில்றா. எது கிழக்க? அதே தெரியாம நீ எல்லாம் எதுக்குடா வாடுற? சொல்லுங்க. அப்படி திரும்படா. ஐயோ வேட்டி. என்னடா இது? வேட்டிண்ணே. இத எதை மறைக்கிறது கட்டுற? மானத்தை மறைக்கிறதுக்காக. மான நெஞ்சுக்குள்ளே வச்சிருக்க? இதுல ஒரு கதையா இருக்குண்ணே. கதையா? ஆமா, இது எங்க பரம்பரை வேட்டி. எங்க பாட்டன் கட்டி, எங்க தாத்தா கட்டி, எங்க அப்பா கட்டி, நான் கட்டி. 4 தலைமுறையா அந்த ஒரே வேட்டியை மாத்தி மாத்தி கட்டுறீங்களே, நீங்க உழைக்கவே இல்லையா? ஒரு வேஷ்டி வாங்க கூட சம்பாதிக்கலையா? நீங்க இந்தியாவுல வாழ்றதே தப்பு. இந்தா இதை எடுத்துட்டு போய் அடுப்புல போடுறா. ஏமா சமுத்திரம், அப்படி என்னத்தை மேலையும் உத்து உத்து பாத்துக்கிட்டு இருக்க? நானும் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். பேசவும் மாட்டேங்கிறான், சொல்லவும் மாட்டேங்கிறான். அப்படி என்னதான் பாக்குற சொல்ல. என்ன ஊரையே கூட்டி வச்சுட்டு வேடிக்கை கேட்டிட்டு இருக்கிற? ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். என்ன? பத்திரிகையில என் பேர் வரணும், இந்த ஊரே என்ன பத்தி பேசணும், அதான் லட்சியம். இது என்னடா பெரிய விஷயம்? ஓடுற ரயில்ல தண்டவாளத்துல தலையை கொடுத்துரு, தமிழ் பத்திரிகையில உன் பேர் வரும். அது பிடிக்கலையா? உங்க வீட்டுக்கு பக்கத்துல பச்சை குழந்தை இருக்கா? இருக்கு. அத புடிச்சு கடிச்சு தின்று. இந்தியன் எக்ஸ்பிரஸ் இங்கிலீஷ் பத்திரிகையில உன் பேர் வரும். விளையாடாதீங்க. என் கண்டுபிடிப்பை பத்தி நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா நீங்களே அசந்து போயிருவீங்க. எங்க அசத்து? இதுக்கு பேர் ஏன் விழுதுன்னு வந்துச்சு தெரியுமா? எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியும்? தெரியாது. அம்மா உங்களுக்கு தெரியுமா? சார் உங்களுக்கு தெரியுமா? நீங்க யாருக்குமே தெரியாதுங்க. என்ன நக்கலா? இது என்ன நாக்கலா? எனக்கு தெரிஞ்ச கூட உங்களுக்கு தெரியலையே. தெரியலையம்மா. இது மேல இருந்து கீழே விழுகிறதுனாலதான் இதுக்கு விழுதுன்னு பேரு. நான் ஒரு கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன? அத கேட்டா நீங்க அசந்து போயிடுவீங்க. சொல்லுங்க. இந்த மரத்துக்கு அடியில் இருந்து ஒண்ணு கிளம்பும். என்னது? அதான் அடி விழுது. அது இங்க இருக்கு. அதான் உனக்கு தெரியுமா? தெரியாதே. தெரியாது? சத்தியமா தெரியாதுங்க. அந்த பாயை கொடுங்க. உட்காருங்க. உட்காருங்க. சார், அந்த அடி விழுத காட்டுங்க. இந்த நியூஸ் பேப்பர்ல வராது, டிவியில வரும். சொன்னா கேளுங்கயா. இருங்கயா, அந்த பொண்ணு சொன்னா கேளுங்கயா. போகையா அந்த பக்கம் போகையா. ஏயா பாவம்,
இந்த பச்சை மண்ணை ஏன் எல்லாரும் அடிக்கிறீங்க? பச்சை மண்ணா இது? வெறும் பாறை. இவன் செஞ்ச வேலை என்னன்னு உனக்கு தெரியுமா? வயசு பொண்ணு தொப்புல பம்பரோட்டி விளையாடுறியா? டேய், ஏப்பா தொப்புள்ளியா பம்பரோட்டு விளையாண்ட? ஆமாண்ணே. ஊருக்குள்ள எத்தனை காலிக்கிறவன் இருக்கு, அங்கெல்லாம் விளையாட கூடாதா? விட்ட விளையாட போட்டிருக்க. அது முந்தால விளையாண்டோம். என் பேரையே கெடுத்துட்டியாடா. என் கௌரவம் என்ன, அந்தஸ்து என்ன? என்ன மாதிரி ஒரு கண்ணியமான ஆளோட இருந்துகிட்டு உனக்கு இப்படி எல்லாம் செய்ய எப்படா தோணுது? அதான் இவர் பொண்டாட்டி தொப்புல நீங்க பம்பரம் விட்டு விளையாண்டீங்களே, அதை பார்த்தா நானும் விளையாண்டேன். ஏய்! இங்கயா, அண்ணா? ஏய், அடிங்க. நீ பம்பரம் விளையாண்ட சரி, நான் விளையாண்டது ஏன் சொன்னேன்? அவங்க கேட்டாங்களா உன்ன? அண்ணா விடுங்கண்ணே. விடாட்டி என்னடா அண்ணா செய்வ? விடுங்க. விடாட்டி என்னடா என்ன செய்ய? மோதாதீங்க. ஓ, அந்த அளவுக்கு வந்துட்டியா நீ? என்ன வெடிகுண்டு. வீசுற குண்ட கையில வாங்கி திருப்பி வீசுற பரம்பரைடா நாங்க. வெத்து குண்ட கையில வச்சுட்டு விளையாட்டு காட்டிய நீ. இது வெத்து குண்டு இல்லண்ணே, திரிய கடிச்சு துப்பிட்டு 10 எண்ணிட்டா வெடிக்கிற குண்டு. இப்ப பாருங்க. டேய், பம்பரத்துல விளையாடலாம், பட்டம் விட்டு விளையாடலாம், ஆனா வெடிகுண்டுல மட்டும் விளையாடாத. நீங்க தான் திருப்பி வீசுற பரம்பரையாச்சே. அது எட்ட இருந்து வந்தா புடிச்சு திருப்பி வீசுவோம், கிட்ட இருக்கும் போதெல்லாம் வச்சுக்க மாட்டோம். டேய், 1 2 3 4 5 இது புடியே. நீயே வச்சுக்கடா. 6 7 8 9 10. அப்படியே நில்றா. கவனிக்காம விட்ட பழைய தலைவர்கள் சில மாதிரி இருக்கு. மச்சான், 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 என்ன என் கண்ணால பார்த்தேன். இந்த முருக மேல சத்தியமா சொல்றேன். முருகனா? அங்க பாரு ஆஞ்சநேயர். என்னது முருகா, நீ கூட மாறிட்டியா? சரி, நீ ஆஞ்சநேயரா மாறிட்டால் நாட்டுக்கு எந்த விதமான நஷ்டம் இல்ல. அப்ப நான் கண்ணால பார்த்தது பொய்யா? அதுக்கு பதில் சொல்லு. கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதும் பொய்னே. உன்னை தீர்த்து கட்டிட்டு தான் மறுவேலை. நான் இங்க புலம்பிட்டு இருக்கேன், நீ பழமொழி பேசுறியாடா? பழமொழி இல்லைண்ணே, வாழ்க்கையோட தத்துவம். உண்மையும் பொய்யும் கலந்துதானே வாழ்க்கை. ரொம்ப சொரியறியடா. உண்மைங்கிறது பொய்யாகலாம், பொய்ங்கிறது உண்மையாகலாம். இதான வாழ்க்கை. ரத்தம் வர சொரிஞ்சிட்டியடா. என்னடா சொல்ல வர்ற? வெயிட். டேய், என்னடா இது? இது என்னது? இது கல்லு. என்ன கல் இது? செங்கல்லு. அதுல சந்தேகம் இல்லையே. இல்ல. இப்ப பாருங்க. இது என்னண்ணே? மண்ணு. இதைத்தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செங்கல்னு சொன்னீங்க, அதே வாயால இப்ப மண்ணுங்கிறீங்க. ஏய், பாருங்க, டேய், சை. ஒண்ணுமே இல்ல. இதான வாழ்க்கை. ஐயோ, இப்ப எனக்கு பூமியே சுத்துதுடா. பூமி சுத்தினா விழுந்துரும். என்னடா சொன்ன? டேய், உன்னை சுத்தாமல உழ வைக்கிறேன்டா. எப்போ வந்த? நான் வந்து 18 வருஷம் ஆச்சு மாமா. நீ பிறந்ததை நான் கேட்கல. ஆத்தங்கரையில இருந்து இங்க எப்போ வந்த? ஆத்தங்கரையா? இந்த தண்ணிலாம் போகுமே அதுவா மாமா? பெட்ரோல், டீசல், பாமாயில் எல்லாம் போகுமே அது. என்ன நக்கலா பண்ற? இது என்ன, இது என்ன, இது என்ன, இதுவாவது தெரியுமா? இது என்னன்னு தெரியாது மாமா. இது என்னன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வீடு, வீடு விட்டா பள்ளிக்கூடம், பள்ளிக்கூடம் விட்டா வீடு. இந்த ரெண்டையும் விட்டா ஆத்தங்கரை. எங்க அப்பா உலகத்துல தோசையை திரி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திரி போடுறாளே. போடுறேன், அவசரப்படாத, போடுறேன். எப்பா எப்பா எப்பா, கலக்கிறதுக்குள்ள அவசரம். என்னண்ணே என்ன பண்ணிட்டு இருக்க? மாட்டுக்கு தண்ணி காட்டிட்டு இருக்கேன். நீ மனுஷனுக்கே தண்ணி காட்டிட்டியப்பா. ராசா, நான் ரொம்ப நொந்து போய் வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். பதட்டப்படாம நிதானமா சொல்லு. நீயும் காவேரியும் ஆத்தங்கரைக்கு ஏன் வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? எப்படி வந்தீங்க? ஏண்டா வந்தீங்க? நானும் காவேரியும் ஆத்தங்கரைக்கு வந்தோமா? காலையில இருந்து நீங்களும் நானும் இங்க உட்கார்ந்து இதே தானே கலக்கிட்டு இருக்கோம். என்னது? நான் இங்க உட்கார்ந்துட்டு இருந்தேனா? அப்ப ஆத்தங்கரையில என் 2 கண்ணால பார்த்தது பொய்யா? இது என்ன ராசா? அதை எடுத்த இடத்துல அப்படியே வை. நான் ஆத்தங்கரைக்கும் வரல, ஆஞ்சநேயரையும் பார்க்கல. ஐயா, என்னடா? 2 வண்டி செங்கல் கொண்டு வந்திருக்குங்க. எங்க இறக்குங்க? என் மண்டையில இறக்கு. சரிங்க. அந்த சாட்டை குச்சியை கொஞ்சம் குடாங்க. ஐயோ, செங்கல் செங்கல் யார் வந்து செங்கல்ல பாக்குறீங்க? டவுனுக்கு போறோம், நீங்க உட்கார்ந்து பேப்பர் படிச்சிட்டு இருக்கீங்க.
வண்டி கட்டிட்டு போகணும். பூவரசனை காணோம். பூரசனா இப்பதான் அந்த 3 சந்து வழியா போறத பார்த்தேன். 3 சந்து வழியாவா? அது ஒரு மாதிரியான வழியாச்சே. வர வர பூவரசனுடைய போக்கே ஒரு மாதிரியா இருக்குடா. காவேரி கூட ஒரு தினுசா இருக்குனே. தினுசுன்னா என்ன? அதானே தினுசு. எப்படி கைய பேசிறதா? இல்லங்க. தினுசுன்னா என்னன்னு ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் புரியா ஊர் முழுக்க பேசிட்டு அலையறீங்க. தினுசுன்னா எனக்கு என்னன்னு தெரிஞ்சாகணும்டா. அத விடுங்க. 2 பேருக்கும் ஒரு இதுவா இருக்குமோ? அதுவா தான் இருக்கும். இல்லனே இதுவா தான் இருக்கும். இல்ல அதுவா தான் இருக்கணும். இல்லனே இதுவா தான் இருக்கணும். சரி இதுவா இருந்தாலும் அதுவா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் மெதுவா இன்னைக்கு நான் கண்டுபிடிச்சாகணும். புறப்படு. விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு, கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க. ஆமாங்க. எல்லாம் சலிக்காம வேலை செய்யறீங்க. சரிங்க. வணக்கம். என்னடா மார்ல சந்தனா? ஊர்ல கல்யாணம்னே. ஏடா ஊர் கல்யாணத்துக்கு எல்லாம் போயிட்டு வர்ற, உனக்கு எப்படா கல்யாணம்? நான் ஒரு லட்சியத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னது லட்சியமா? உனக்கு கூட இருக்கா? ஆமாண்ணே. என்னது? இந்த இந்தியாவுக்கு எப்ப சுதந்திரம் கிடைக்குதோ அப்பதான் எனக்கு கல்யாணம். ஏண்டா நாயே, நீ இந்தியாவுல தான் இருக்கியா? என்னண்ணே? என்ன நொண்ணு? இந்தியாவுக்கு சுதந்திரம் எப்போ கிடைச்சாச்சு? இது கிடைச்சிருச்சா? எப்பண்ணே? அது ஏதோ ஒரு நாள் ராத்திரி 12 மணிக்கு கொடுத்தாங்க போல இருக்கு. என்னண்ணே அநியாயமா இருக்கு. நான் தூங்கி இருக்கும் போது சுதந்திரத்தை கொடுத்தா எனக்கு எப்படி தெரியும்? இவர் பெரிய கவர்னர் ஜெனரல், இவரை தட்டி எழுப்பி இந்தியாவுக்கு நாங்க சுதந்திரம் கொடுக்கறோங்கோ சுதந்திரம் கொடுக்கறோங்கோன்னு கூவி கூவி கொடுப்பாங்களா? நாயே 50 வருஷம் ஆச்சு கொடுத்து, இப்ப வந்து பழைய தோலை நாய் கடிச்ச மாதிரி கடிச்சிட்டு இருக்கான் பாரு. அப்போ நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்களா? இறக்கிறதுக்கு முன்னாலேயாவது இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டியே, அது இந்தியாவுக்கு ரொம்ப நல்லதுடா. அநியாயமா என் இளமையும் அழகும் வீணாய் போச்சு. என்ன நீ கலாட்டா பண்றதுக்குனே வந்திருக்கியா? இல்லையே. இப்ப என்ன சொன்ன நீ? இளமையும் அழகும் வீணாய் போச்சுன்னு. சரி முதல்ல சொன்னியே, அத ஒரு குத்து மதிப்பா நான் ஒத்துக்கிறேன். ரெண்டாவது சொன்ன என்னது? அழகு. வெட்டு குத்து நடந்து போயிரு. முடிய சிறைச்ச கரடி மாதிரி ஒரு மூஞ்சியை வச்சுக்கிட்டு அழக பத்தி பேசுற நீ. சரி அதை விடுங்க. இப்ப அந்த சுதந்திரம் யார்ட்ட இருக்கு? எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். அந்த சுதந்திரம் எங்க போயிட்டு யார்ட்ட இருக்கு சொல்லுங்கண்ணே. நீங்க அடிச்சாலும் சரி நீச்சாலும் சரி நீ சொல்லணும்னா தலைவடிச்சு போவோம். சொல்லுங்கண்ணே அந்த சுதந்திரம் யார்ட்ட இருக்கு? சொல்லுங்க சொல்லுங்க. அந்த மல்லாக்கு படுக்கான அவரை போய் கேளு. உங்களை நான் என்னமோ நினைச்சா தூள் கிளப்பிட்டீங்க போங்க. ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உங்க பேச்ச கேட்பாங்களா? போறது யாரு? இவ குழந்தை. நான் வாயை திறந்தேன்னு வை, 18 ஜில்லாவும் எனக்கு கட்டுப்பட்டு நிக்கு. அது என்னது 18? அதே அந்த வயசான கிழட்டு நாய்க்கு ஒரு காலத்துல சொல்லிட்டு செத்து போயிட்டானுங்க. இப்ப இருக்கிற நாய்களும் 18 18ன்னு சொல்லிட்டு அலையறானுங்கப்பா. இந்த சேனாதிபதி பையன் அவன் சின்ன பையன், என் முன்னாடி நிக்க மாட்டான். என்ன கண்டான வைய கப்புன்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்குவான், கைய பிடிப்பான், முத்தம் கொடுப்பான், கபால்னு காலில் விழுந்துருவான். அப்படியா? என்ன அப்படியாங்கிற? நீ பார்க்கத்தானே போற இந்த சிவக்குழந்தோட அருமை பெருமை எல்லாம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீ நம்ம வீட்டுல பழகுற மாதிரி நடக்கிற மாதிரி எல்லாம் அங்க இருக்க கூடாது. ஏன்னா அவன் ஒரு மாதிரி, நீ அங்க கொஞ்சம் அடக்கமா தான் இருக்கும். அப்புறம் பூவரசு என்னன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், அதை எப்படி சொல்றதுன்னு தான் மனசு வரல. பரவாயில்ல சொல்லுங்க. இல்ல நம்ம 2 பேரும் இவ்வளவு சோசியலா பழகிட்டோம். வேணாப்பா அதை விட்டு. அட சொல்லுங்கண்ணா. இல்ல பூவரசு அதை விட்டு நீ. அட பரவாயில்ல சொல்லுங்கண்ணா. அந்த சேனாதிபதி பையன் வேலைக்காரங்களை கண்டா அப்படியே வாசோட நிறுத்திடுவான். ஆமா பாரு, இதுக்கு தான் நான் சொல்ல மாட்டேன்னு. நீ வந்து இதை மனசுல வச்சு கூடாது. அண்ணனுக்காக இதை நீ தாங்கி தாங்கணும். சரிண்ணே. பூவரசு அண்ணனுக்காக நீ தாங்கி தான் ஆகணும். சரிண்ணே. பாரு எனக்காக நீ இதை தாங்கி தான் ஆகணும். சரிண்ணே. ஆமாம்மா. அப்புறம் இந்த கல்யாண மேட்டர் இருக்குது பாரு, அத நானும் அவனுமே காரசாரமா பேசி இடையில ஒரு வார்த்தை பேசினான்னு வைங்க, உட்கார்றா அப்படித்தான்டா செய்யணும் அப்படின்னு நான் வாயை அடைச்சிருவேன். இந்த நேரத்துல நீ வாயை திறக்காம அமைதியா இருக்கணும். வேடிக்கை தான் பார்க்கணும், வாயை திறக்கூடாது. இது அண்ணனுக்காக. நீ வண்டி ஓட்டு. என்ன அங்க நிக்கிற? வா. நீங்க போங்க. அட வா. என்ன நான் இருக்கும்போது தயங்கி தயங்கி நிக்கிறேன்? அங்க அப்படி இருக்கு, நான் உன்னை விட்டுருவா? தாங்க. வா வா. அடே வாப்பா. வா 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 வா. நீ வருவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லப்பா. நீ வந்தது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா பூவரசு? வா வா. என்னப்பா கூச்சப்படுற? அவரு அவன் கிடக்குறான். வாப்பா. என்ன தடுமாறா? இல்ல அவரு வெளியே நிக்கிறாரு. இல்ல உட்காருப்பா. உட்காரு. என்ன நெளிற? நீ அந்த வீட பொறுத்த வரைக்கும் வேலைக்காரனா இருக்கலாம், ஆனா இந்த வீட பொறுத்த வரைக்கும் விருந்தாளி தான். இல்லங்க அவரு. உட்காரு.
ஐயா அது வந்து என்ன பூவரசு சொல்லு, தைரியமா சொல்லுப்பா. நான் கொடுத்ததையே வாங்கிக்க மாட்டேன்னவன் நீ கேட்கறதே நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போற. சொல்லு. இல்லைங்க அது வந்து சிவகோவிந்தனே வந்துட்டு சும்மா இருந்த எப்படி சொல்லுங்க. டேய் ஏன்டா இப்படி விடுற? நாய்க்கு துரத்துதா? பேப்பரை பாருங்கண்ணே. அண்ணா இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய போறாங்க. அதனால உனக்கு என்ன? நீங்க கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா நான் தேர்தல் நின்றுவேன். எது நீ தேர்தல் நிக்கிறியா? ஆமாண்ணே சும்மா தானே இருக்கேன் நான் நின்னே. ஏண்டா சும்மா இருக்கிறவன் எல்லாம் தேர்தல் நிக்கணுமா? தேர்தல் நிக்கிறதுக்கு ஒரு மரியாதையே கிடையாதா? தெருவுல நிக்கிற நாய் நீ தேர்தல் நிக்கணுமா? ஜனநாயக நாட்டுல யார் வேணாலும் தேர்தலில் நிக்கலாம்னே. அது சரி, யார் வேணாலும் நிக்கலாம். ஆனா ஓட்டு போடுறது ஜனங்க தானே. உனக்கு யாரா ஓட்டு போடுவா? ஏன் இன மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்கண்ணே. ஓ இன மக்கள் யாருமே இந்தியாவில் இல்ல, எல்லாரும் ஆப்பிரிக்காவில் இருக்காங்க. நாய், பன்னி, எருமை, பேய், பிசாசு இதெல்லாம் ஓட்டு போட்டா நீ ஜெயிக்கலாம். ஆனா அதுகளுக்கெல்லாம் ஓட்டு உரிமை இல்லையே. விளையாடாதீங்கண்ணே. நீங்க மட்டும் பணம் கொடுத்தீங்கன்னா நான் டிக்கெட் வாங்கிடுவேன். உன்ன மாதிரி அரை டிக்கெட்டு, கால் டிக்கெட்டு, முக்கால் டிக்கெட்டு, பிளாக் டிக்கெட்டு இதுகளுக்கெல்லாம் டிக்கெட் கொடுத்தா நாட்டுக்கே டிக்கெட் வாங்கிட வேண்டியது. நாட்டை விடுங்கண்ணே. நான் மட்டும் ஜெயிச்சு வந்தேன்னா வந்தீங்கன்னா நம்ம கிராமத்தை இந்தியாவோட எனக்கு உயிரை கொடுத்து போராடுவேன். இப்போ நம்ம கிராமம் இந்தியாவுக்குள்ள இல்ல. சைனா பாடல் இருக்கா? அது எனக்கு தெரியாது. இல்ல ரஷ்யா பாடல் இருக்கா? தெரியாது. இல்ல பாகிஸ்தான் பாடல் இருக்கா? ஆக இந்த கிராமம் இந்தியாவுக்குள்ள இல்லங்கறத நீ முடிவு பண்ணிட்ட. நீ வந்து எலெக்ஷன்ல நிக்க போற இல்ல? நாமினேஷன் எலெக்ஷன்ல நிக்கறானுங்க.